ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக 46 ஆண்டு காலம் போராடிய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களின் ஆசையோடும் நம்மை விட்டு மறைந்தாலும் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற அண்ணன் மாவீரன் காடுவெட்டியார் அவர்களுடைய அருளாசையோடும் மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கின்ற பாட்டாளிகளின் நிரந்தர தலைவர், நாளைய தமிழகத்தின் வரலாற்றை எழுத இருக்கின்ற நம்முடைய அன்பு தலைவர் அண்ணன் மருத்துவர் சின்னையா அவர்களை வணங்கி, எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர், தமிழக பெண்கள் மனதில் குடியிருக்கின்ற நம்முடைய அன்னியார் மரியாதைக்குரிய சௌமியா அன்புமணி அவர்களையும் வணங்கி, இந்த பொதுக்குழுவில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை தலைவர்களையும் மாவட்ட மாநில ஒன்றிய கிளை கட்சியினுடைய நிர்வாகிகளையும் அத்தனை பேருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு கருத்தை இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்று தமிழகத்தில் எந்த ஒரு அரசியல் தலைவரும் முன்னெடுக்காத மக்களுக்கான இந்த மண்ணுக்கான அத்தனை பிரச்சனைகளையும் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் 2006 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்த பொழுது கலைஞர் அவர்கள் சொல்லுவார்கள், தைலாபுரத்தில் இருந்து எனக்கு தைலம் வந்து கொண்டிருக்கின்றது, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். அதே போல தமிழகத்தில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் மொழிக்காகவும் இந்த மக்களின் வாழ்விற்காக தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவர் சின்னையா அவர்கள் என்ன சொல்லுகின்றார்களோ அதை இந்த ஆட்சியில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை செய்ய வைப்போம் என்று இந்த நேரத்திலே உறுதி கூறி, நாம் அனைவரும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.